ரீசென்ட்டா ரொம்ப நாள் கழிச்சு என் கூட வொர்க் பண்ண ஒரு அண்ணா ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலையா சென்னை வந்திருந்தாங்க போல. சரி நம்மளும் வீட்ல இருந்து வெறுப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா, பாப்பாலாம் கூப்ட்டு சரவணா ஸ்டோருக்கு தான் ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்ட்டு வரலான்னு போயிருந்தோம். ஆல்ரெடி நாங்களே செம்ம வெயில்ல போனதுனால ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிடலான்றத சாப்ட்டுட்டு பொறுமையா ஷாப்பிங் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். எப்பவுமே சரவணா ஸ்டோர் ஃபுட் கோர்ட்ல இடம் பிடிக்கிறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க். செம்ம கூட்டமா இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து ஓரளவு தான் கூட்டமாவே இருந்துச்சு. அம்மா, பாப்பாலாம் இடம் பிடிக்க உட்கார வச்சுட்டு நாங்க போய் பில் போட போயிட்டோம். சரவணா ஸ்டோர் வந்துட்டு சாம்பார் சாதம் வாங்காம இருந்தா எப்படி? சூப்பரா இருக்கும். அதுதான் ஆல்ரெடி அங்க போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நான் பிரியாணி வாங்கியிருக்கேன். ஆனா அன்னைக்கு நல்லாவே இல்ல சுத்தமா. இன்னைக்குன்னு பார்த்தா சூப்பரா இருந்துச்சு வேற. ஜாலியா கதை பேசிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மேடம்க்கு ஒரே ஜாலி. ஃபலூடா, ரசகுல்லான்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலி ஒரு காஃபியோட முடிச்சுட்டு ஷாப்பிங்ல இறங்கிட்டோம். இவ வேற இந்த குட்டி குடத்த எடுத்து வச்சுட்டு வேணும்னு சொல்லிட்டு விளையாட்டு இருந்தா. குழந்தையே எக்ஸலேட்டர்ல வரும். எங்க அம்மா எக்ஸலேட்டர்லலாம் வரமாட்டேன். நான் படிக்கட்டுல தான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா வாம்மா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்மா. பத்திரமா கூட்டிட்டு போறேன். என் கைய கூட புடிச்சுக்கோமான்னு சொல்றேன். அப்ப கூட நான் வரமாட்டேன். என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவளுக்கு பொம்மை தான் பார்த்துட்டு இருந்தோம். இவளுக்கு வேற எந்த பொம்மை எடுக்கிறதுனே கன்ஃபியூஷனா இருக்கு. எல்லா பொம்மையும் எடுத்து கையில வச்சுட்டு இது எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆனதுனால சீக்கிரமா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி சரவணா ஸ்டோர் போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.